Okay, so hello guys. Today out of the blue இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. நம்மள எல்லாருக்குமே விஏஜி கார்ட்ஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். இது Volkswagen, Audi, Skoda இது எல்லாமே வந்துட்டு லைக் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டரில் அப்படின்னு. இந்த கார் நான் 2012 வாங்கினேன். வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். அப்போது அந்த டைம்லேயே வந்து இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாக, அப்போயே வந்து 15,000 20,000 போடுவாங்க. ஆக்சுவலாக அவ்வளோலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. ஒரு நார்மல் 1.6 TDIயோட சர்வீஸ் வந்து நீங்கள் 4,000 5,000 முடிச்சிடலாம். ஆக்சுவலாக உண்மை அதுதான். இதில் ஒன்றும் பெருசாக மாற்றுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் இதில் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் என்ன வரும்னா 4 ஃபில்ட்ரு, அவ்வளோதான். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டர், கேபின் ஃபில்டர், டீசல் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறீங்க, எவ்வளோதான். ஸோ இது எப்பயும் யூஸ்வலாக நான் தான் பண்ணுவேன் வண்டிக்கு. இன்றைக்கி மேபி அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இதுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் மெக்கானிக்காக இருக்கணும், உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஆட்டோமோட்டிவ் கீக்காக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது நார்மலாக எல்லாருமே ஈஸியாக ஒரு டிஐஒயாக நீங்கள் ஃபன்னாக உட்காந்துட்டு வீட்டில் ஒரு சண்டே டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்டாக நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். ஸோ பேசிக்லி இதுக்கு வந்துட்டு 4 ஃபில்டர் நான் சொன்னேன் இல்லையா, இருக்கு பாருங்கள். டீசல் ஃபில்ட்ரு, இதுக்குள்ளே ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் வந்தாச்சு. சாரி, ஏர் ஃபில்டர், இது கேபின் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அவ்வளோதான். இது 4ம் சேர்த்தே வந்து எவ்வளோ 2,300 தான் வந்திருக்கு, இந்த 4 ஃபில்ட்ரு சேர்த்து. ஆயில் 15W40 வாங்கினேன். அதுக்கு காரணம் சொல்கிறேன். நீங்கள் மேபி கேட்கலாம், எல்லாம் 5W40 தானே ரெக்கமெண்டட்னு. பட் இந்த காருக்கு 15W40 போதும். அதுக்கு ஏன் நான் ரீசன் சொல்கிறேன். நான் கேஸ்ட்ரால் 15W40 தான் வாங்கியிருக்கேன். Volkswagenல வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 5W40 கேஸ்ட்ரால் மேக்னெட்டிக் சொல்லுவாங்க. பட் இந்த வண்டி வந்து 1,80,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு, 176 மேலே ஓடிடுச்சு. ஸோ இவ்வளோ டைம் ஓடினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 5W40 போடணுன்ற அவசியம் இல்லை. பேசிக்கலாக இதோட அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது 5W40 ஒரு 15W40னா அந்த டபிள்யூனா என்னென்னா இட் இஸ் வின்டர். ஸோ 15W அப்படின்றது 15 வின்டர், 40ங்கிறது வந்து ஆயிலோட விஸ்காசிட்டி, அதாவது அந்த ஆயிலோட அந்த தன்மை. 15W 15 வின்டர்னா என்னென்னா 15 டிகிரி செல்சியஸுக்கு கீழே டெம்பரேச்சர் போனால் மட்டும்தான் இந்த ஆயில் வந்து ஃப்ரீஸ் ஆகும். நம்ம ஊரில் ஆப்வியஸாக வந்து இப்போ நான்லாம் வந்து மதுரில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க வெயிலுக்குலாம் வந்து 15 டிகிரி கீழேலாம் வாய்ப்பே கிடையாது போகிறதுக்கு. இன்கேஸ் 15 டிகிரிஸ்க்கு கீழே போச்சுன்னா இந்த ஆயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சேம்பர்லேயே. 5W 5 டிகிரிஸ்க்கு கீழே போனால் தான் ஃப்ரீஸ் ஆகும். 0W அதே மாதிரி 0 டிகிரிஸ் கீழே. இப்போ நீங்கள் வந்து பயங்கரமான ஏதாவது ஒரு ரொம்ப கோல்டான பிளேஸில் இருக்கீங்க, ஹிமாச்சலில் இருக்கீங்க, ஆர் மேபி ஊட்டி கொடைக்கானல் இருந்தால் கூட மேபி உங்களுக்கு ஒரு 5W40, ஊட்டியில் கூட அவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் போக வாய்ப்பு இல்லை, பட் அது யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம ஊரில் இருக்க டெம்பரேச்சர்ஸ்க்குலாம் 15W40 போதும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 5W40 போட்டாக்க வந்துட்டு ஆயிலோட இன்டர்வல் வந்து லாங்காக யூஸ் பண்ணலாம், 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆயிலை. 15W40 போட்டால் கொஞ்சம் சீக்கிரமே மாற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். 15W40 போட்டால் நான் வந்து ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து 15,000 கொஞ்சம் ஆயில் மாற்றணும். நான் வந்து 10,000க்கு ஒரு வாட்டியே மாற்றிடுவேன். ஆனால் நான் 5W40யும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நானே சர்வீஸ் பண்ணி. 5W40யுமே வந்து ஒரு 5,000-6,000 கிலோமீட்டர்லேயே வந்து ஆயிலெலாம் நல்லா கருப்படிச்சிடும். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுவுமே வந்து அந்த ஆயிலோட தன்மை வந்து மாறிடும். இது எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 15,000 மாற்றுறதுக்கு பதிலாக 10,000 மாற்ற போகிறீங்க 15W40 வாங்கினா, அவ்வளோதான். இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா, உங்களுக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப நாள் ஓடினதுக்கப்புறம், இப்போ இந்த வண்டிலாம் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு வாங்கி, 11-12 வருஷம் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து 1,80,000 கிலோமீட்டர்லாம் ஓடிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஜினில் வந்துட்டு அந்த ஹெட்டில் உள்ளே இருக்க கேப்லாம் வந்து பேரிங்ஸில் இருக்க கேப்லாம் வந்து அதிகமாகிடும். நீங்கள் புது இன்ஜின் வாங்கும்போது அதுக்குள்ளே இருக்க பேரிங்ஸு அதோட கேப்லாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் இப்போ இருக்கிறத மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த கேப்ஸ். ஏன்னா வந்து வேர் அண்ட் டேர் ஆகுதில்ல, தேய்மானம் ஆகுதில்ல, மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஆகும்போது கேப் வந்து பெருசாகும். அப்படிங்கிறப்போ 15W40 மாதிரி ஒரு திக்கான ஆயில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த கேப்பெல்லாம் போயிட்டு நல்லா ஃபில் பண்ணி விட்டுரும் அந்த ஆயில். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ கொஞ்சம் நாளாக 15W40 தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு நல்லா கருப்படிச்சிருக்கும் நேரம். ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே ஓடிட்டேன், 15,000க்கு மேலே ஓடிட்டேன்.
லெவல் கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சோன்னு கம்மியாக இருக்குது. பட் ஆயிலோட தன்மை போயிடுச்சு. ஜாக் ஸ்டாண்ட்னால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு ட்ரெயின் ப்ளக்கை பிடிங்கி விட்டுருலாம். ட்ரெயின் ப்ளக் எடுக்கிறதுக்கு இந்த ரிங்ஸில் ஏதாவது ஒரு ரிங்ஸ் தேவைப்படும். ஓகே கைஸ், ஸோ ஆயில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே உங்களுக்கு இந்த கேமரா தெரியுதான், பட் இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, இந்த கவர் கழட்டணும். இது கீழே தான் ஆயில் சம்ப் இருக்குது. இதுக்குள்ளே நான் போடுறதே கஷ்டமாக இருக்குது, கேமராவை கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு போல்ட்டு கழட்டிட்டா 2 போல்ட் அந்த சைடு ஒரு போல்ட் வரும், இந்த 2 போல்ட்டும் கழட்டணும். எஸ், எனக்கு வந்து ஸ்க்ரூஸ் எதுவும் இல்லை, அந்த ஒரு சைடு போல்ட்டு தான் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை கழட்டிட்டே வந்துடும். ஓகே, சரி போகலாம். இந்த சைடு ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேலே விழுந்துடாம பிடிச்சிக்கோங்க, இந்த போல்ட்டை கழட்டணும்னா கீழே இறங்கும் அது. Just have to slide it. So guys, ஒரு வழியாக அந்த கவரை கழட்டியாச்சு. இது இந்த இன்ஜின் மவுண்ட்டு கீழே வரும் அந்த கவரு. ஸோ இந்த கவரை கழட்டினா தான் நம்மளால் ஆயில் சம்ப் ஆக்சஸ் பண்ண முடியும். மொத்தம் 2 போல்ட் வரும்னு நினச்சேன், ஆக்சுவலாக 3 போல்ட் இருக்கு உள்ள. ஓகே, இந்த கவரை கழட்டுறதுக்கு பார்த்தா 13 mm சாக்கெட் வேணும். இது இருந்தால் கழட்டிடலாம். கவரை கழட்டணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை ட்ரெயின் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து we could easily reach the oil socket. பார்ப்போம் ட்ரெயின் ப்ளக். ஸோ இப்படி ஏதாவது மேட் போட்டு உள்ளே போய்க்கோங்க. இதுதான் ஆயிலோட ட்ரெயின் ப்ளக். என் கேமரா ஆயில் கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, அடியில். ஸோ இந்த ட்ரெயின் ப்ளக் தான் நம்ம கழட்டணும். இப்போது இதுக்கு வந்து இந்த ஆயில் பேனை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் ஃபுல்லாக அதுக்குள்ளே வடியும். யூஸ்வலாக எப்போ நான் அந்த ட்ரெயின் ப்ளக் கழட்டினாலும் ஆயில் வரதுக்குள்ளே இதை உள்ளுக்குள்ளேயே போட்டுருவேன். இன்றைக்காவது ஒழுங்காக பிடிக்கணும்னு பார்க்கலாம். மேபி ஒரு பிக்கர் சைஸ் போல்ட் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எஸ், செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கு எலாங்கேஷன் வேணும் கண்டிப்பாக. நான் ராட்செட்லேயே சேடு தான் கூட ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு 19 mm ரிங்ஸ் தான் வேணும். ராட்செட்டில் கூட வைக்க முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அடிச்சு அதை கழட்டியாச்சு. ஓரளவு இப்போ தான் லூஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ பின்னாடி இருக்கான்னு தெரியல, கை ஃபுல்லாக ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நல்ல டைட்டு. யூஸ்வலாக வந்து கம்பெனியில் வந்து இதுக்கு டார்க் செட்டிங் இருக்குது. டார்க் ரென்ஸ் வச்சு வைப்பாங்க. டாலரன்ஸ் இருக்குது 32 நியூட்டன் மீட்டர்ஸோ ஏதோ டார்க்கு வச்சு வைப்பாங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால சூடாக இருக்குது பயங்கரமாக. எஸ், ட்ரெயின் பிளக்கோட ஓடிங்கோடு வரும். ட்ரெயின் பிளக்கு ஓடிங்கை தொலைச்சிடாதீங்க. கழட்டும்போது பார்த்து கழட்டணும். பாப்பாவா, ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் செருப்பால் அடி வாங்க போனேன். அந்த க்ரீன் மேட் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் ஆயில் பட்டுருச்சு. ஓகே, எனிவேஸ் ஒரு வழியாக ஆயில் ட்ரெயின் பிளக் எடுத்தாச்சு. ஆயில் ஃபுல்லாக வரட்டும். ஓகே, கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக வடிக்கும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஜாமான்லாம் மாற்றிடலாம். ஓடிங் இங்கே வச்சாச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ஏன் 15W40 மாற்றுறோம் அப்படின்னா, 40ங்கிறது எப்படி விஸ்காசிட்டி சொல்லணும் அந்த மாதிரி வந்துட்டு வண்டியோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதாவது எல்லா வண்டிக்கும் வந்து நீங்கள் உள்ள டெம்பரேச்சர் டயலில் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு இருக்கும், HNCன்னு. அதில் வந்து வண்டி வந்து நீங்கள் காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது, கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சீல் எடுக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் அது மிட்வேல வந்து நிற்கும். அதுதான் வண்டியோட ப்ராப்பர் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ அந்த இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சரில் இந்த இன்ஜின் ரன் ஆகும்போது இந்த இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலோட விஸ்காசிட்டி 40 இருக்கணும். அதனால தான் நம்ம 15W40 யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 5W40 யூஸ் பண்ணாலும் இன்ஜினோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரில் ரெண்டு ஆயிலுக்குமே ஒரே விஸ்காசிட்டி தான், 40 தான் ஒர்க் ஆகும் ரெண்டுமே. ஸோ அப்படிங்கிறப்போ கோல்ட் ஸ்டார்ட் அப்போ தான் அது பிரச்சனை பண்ணும். இப்போ நீங்கள் கோல்டான கிளைமேட்டில் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த 15W40 போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பார்ட்ஸ்லாம் லூப்ரிகேட் ஆகாது. மார்னிங் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு கிராங்கில் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும், ஒழுங்காக லூப்ரிகேட் ஆகாது. அதே இது 5W40 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ லைக் 5 டிகிரிஸ்க்கு கீழே போகலை அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் கிராங்கில் கூட இன்ஜின்குள்ளே இருக்க எல்லா மூல முடுக்குலையும் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆயில் ட்ரெயின் ஆகட்டும், பார்த்துக்கலாம். அது முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி. ஏர் ஃபில்ட்ரு ஃபஸ்ட் நம்ம மாற்றிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்ருக்கு, அது வடியட்டும். அதுக்குள்ளே ஏர் ஃபில்ட்ரு மாற்றலாம். ஸோ ஏர் ஃபில்ட்ருக்கு வந்து T20 டாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் T20 செட் ஒன்று எடுத்திருக்கேன், பார்ப்போம். இதுதான் ஏர் ஃபில்டரோட பாக்ஸு. இது ஏர்லைன்ஸ் இது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்லோலி 4 ஸ்க்ரூ வரும். இதுக்கு நம்ம அந்த இந்த சென்சாரையும் கழட்டிட்டா பெட்டரு. இது வந்து மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார், மேப் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் உள்ள ஒரு புஷ் பண்ணிட்டு, ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறத ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளி வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இது இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். T20 டாக்ஸ் இந்த ஸ்க்ரூ குட்டியாக இருக்கும், இங்கேயே போட்டுருவோம், தொலைஞ்சிருவோம். எடுக்கும்போது மேப் சென்சாரை கழட்ட மறந்துடாதீங்க. பட் தென் திருப்பி மாட்டும் போது இந்த மேப் சென்சாரை மாட்ட மறந்துட்டோன்னா, மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் மாட்ட மறந்துட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு த்ரோ அப் செக் இன்ஜின் லைட். ஃப்ரண்ட்டில் செக் இன்ஜின் லைட் வரும். அப்புறம் ஸோ அதை மறக்காமல் மாட்டிங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது அதான் ஒரு தடவை அதை மாட்ட மறந்துட்டேன். செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டே இருந்தது, என்ன ஆச்சுன்னே தெரில. அப்புறம் OBD ஸ்கேனர் போட்டப்போ மேப் சென்சார் ப்ராப்ளம்னு வந்தது. அதுக்கப்புறம் தான் மாட்டினேன் திருப்பி. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ எஸ்,
4 ஸ்க்ரூவை கழட்டினா இந்த பாக்ஸை இப்படி கொஞ்சம் ஆட்டி தூக்குனீங்கன்னா மேலே வந்துடும். ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். மேக்னெட்ஸ் கரெக்டாக பிடிச்சிக்கணும். இதில் இப்போ என்கிட்ட இருக்கிறது நான் கையில் கரெக்டாக பிடிக்கணும்னா கீழே விழுந்துடும். டன். ஐயோ, ஏர் ஃபில்டர் எப்படி எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுதான் புது ஃபில்ட்ரு. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபார்மை கிழிச்சா உள்ளே இருக்க ஃபில்ட்ரு கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி போர்ஸ்லாம் அதாயிடுச்சு. புது ஃபில்ட்ரு மாற்றிடலாம். ஒன்றும் அவ்வளோவா தூசி இல்லை, பட் இருந்தாலும் ஒரு கிளாத் வச்சு லைட்டாக உள்ளே தொடச்சிக்கோங்க. ஓகே, இது வந்து பாட்டமில் வரணும், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வச்சு ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். அதாவது இந்த 3 இங்கே ஒரு 3 ப்ராக்கெட், இங்கே ஒரு 3 ப்ராக்கெட் தெரியுதா? இது வந்து இதில் போய் உட்காரணும். ஜஸ்ட் இதுக்குள்ளே வச்சுட்டு ஓகே போயிடுச்சு. உள்ள ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். அந்த 3 லாக்ஸ் இருந்ததில் அந்த 3 லாக்ஸ்குள்ளே போட்டு கிளாக் வைஸில் ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். வச்சுட்டு எஸ், இப்போ ஸ்க்ரூவை போட்டு டைட் வைக்க வேண்டியதான். ஓகே, அதெல்லாம் பண்ணியாச்சு. நேப் சென்சாரை மாட்டி விட்டுருலாம், மறந்துடாமல். மாட்டுறது ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான், அவ்வளோதான். ஓகே, டன். ஸோ ஏர் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. அடுத்து வந்து ஆயில் ஃபில்ட்ரை மாற்றிடலாம். ஆயில் ஃபில்ட்ரு கழட்டலாம் நம்ம ஃபஸ்ட்டு. கைஸ், அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு மாட்டினதுக்கப்புறம் இந்த ஏர் லைன்ஸை திருப்பி மாட்ட மறந்துடாதீங்க. இந்த கிளிப் திஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஏர் ஃபில்ட்ரு, சாரி ஆயில் ஃபில்ட்ரு வந்து மாற்றணும். ஸோ ஆயில் ஃபில்ட்ரு வந்து இதோ இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. 32 mm போல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து நம்ம இதை கழட்டணும். இது வந்து வேக்கம் சென்சாரு. இந்த சென்சார் நம்ம கழட்டணும். ஸோ எஸ், நம்மளால் பிடிச்சி போகுது. ஓகே, வேக்கம் சென்சாரோட போல்ட்டு. ஓகே, ஸோ அந்த சென்சார் இப்போ நவட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக ஆயில் ஃபில்ட்ரு ஆக்சஸ் பண்ணிடலாம். ஆயில் ஃபில்ட்ரு நான் சொன்ன மாதிரி 32, இது சைஸ் என்ன 32. எஸ், இதுக்கு எனக்கு தெரிஞ்ச எலாங்கேஷன் போட்டுக்கிறது பெட்டரு.
ஃபிக்ஸ் ஆகாது இல்லை. ஓகே வந்துச்சு. கொஞ்சம் ஆயில் சிந்தும், பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபில்டர் உள்ளே சிக்கிடுச்சு. Perfect. A man should get his hands dirty. டிஷ்யூ ஏதாவது இருந்தால் அதுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் ஆயிலை க்ளீன் பண்ணிக்கலாம். கிளாத் தான் இருக்குது, டிஷ்யூ பார்க்கலாம் இருக்கான்னு. அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுத்துருங்க. எக்ஸஸாக இருந்த எல்லா ஆயிலும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஃபில்டரில் ஓடிங்ஸ் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் ஃபில்டரை வந்து ப்ரைம் பண்ணணும். அதுக்கு கொஞ்சோண்டு கேப்பில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், சொல்கிறேன் எதுக்குன்னு. ரெண்டு ஓடிங் வரும் ஃபில்டருக்கு. ஓகே, மொத்தம் 3 ஓடிங், சாரி 3 ஓடிங் வரும். முதல்ல நம்மளுக்கு இந்த கேசிங் வேணும். உள்ளே இருக்க ஃபில்டர் தான் நம்ம தூக்கி போட்டோம். ஓகே, ஸோ முதல்ல ஓடிங்லாம் வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ பெரிய ஓடிங் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. எஸ், ஓகே, ஸோ ஓடிங்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபில்டர் உள்ளே போடுறதுக்குள்ளே இந்த ஓடிங்ஸை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டு ஆயில் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஓடிங்கை வந்து ஃபுல்லாக இதில் முக்கிடலாம். நீங்கள் உங்கள் வண்டியை சர்வீஸ் சென்டரில் விட்டாலும் உங்கள் வண்டிக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து அவங்க கேர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோ வே, வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு இருக்க டிராஃபிக்கு அவ்வளோ கார்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஓடிங்கெலாம் கூட போடாமலாம் கூட மாற்றுவாங்க டக்கு டக்குன்னு. ஸோ